நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து மூனை எதுகை இந்த ரெண்டும் பார்த்துருந்தோம். மூனைனா வந்து ஃபஸ்ட்டு எழுத்து ஒன்றி வருவது மூனை, எதுகைனா இரண்டாவது எழுத்து ஒன்றி வருவது எதுகை அப்படின்றது பார்த்தோம். இப்போ வந்து இயைபுத்தொடை. இயைபுத்தொடைன்றது வந்து எப்படின்னா லாஸ்ட் எழுத்து வந்து இப்போ பாருங்கள், இது எல்லாமே வே 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 வதுவே அந்த மாதிரி வேர்டு ஆகட்டும், அந்த உச்சரிக்கிற அந்த ஓசை ஆகட்டும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து இயைபுத்தொடை அப்படின்ட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அதே போல் முரண்தொடை அப்படின்றது என்னென்னா ஒன்றுக்கு பின் வந்து முரணாக இருக்கிறது வந்து முரண்தொடை. இப்போ இன்பம் துன்பம் இது வந்து ஆப்போசிட் அந்த மாதிரி இருக்கிறது வந்து முரண்தொடை அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? நட்பு பகை அந்த மாதிரி ஒன்றுக்கு பின் முரணாக வர்றது வந்து முரண்தொடை. இதை ஞாபகம் வச்சுக்கணும். நான் மூனை எதுகை இயைபுத்தொடை முரண்தொடை இது 4 தான் இம்பார்ட்டன்ட். எதில் பார்த்தீங்கன்னா இந்த யாப்பின் உறுப்புகள் 6, அதில் தொடை வகையில் 8 தொடை இருக்குது. மூனை எதுகை இயைபு முரண் அளப்பெடை தொடை அந்தாதி இரட்டை செந்தொடைன்றது 8 வகையாக பிரிச்சிருக்கலாம். அதில் வந்து இந்த 4 வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்து கொஷின்ஸ் வந்து இதில் வந்து தான் ரிப்பீட்டாக கேட்பாங்க. ஸோ இதனால் வந்து நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து மூனை தொடை எதுகை தொடையை வந்து 8ஆக பிரிக்கணும். ஓகேங்களா? 8ஆக பிரிச்சிருக்காங்க. அது எப்படின்னா அடிமூனை, இணை மூனை, ஒழிப்பு மூனை, ஒருவு மூனை, கூழை மூனை, மேற்கதவாய், கீழ்கதவாய், முற்று மூனை, இப்படி 8ஆக பிரிக்கிறாங்க. இதே சேம் அடி எதுகை, இணை எதுகை, இந்த மாதிரி என்ன ஹெட்டிங்ஸ் வந்ததோ அதே ஹெட்டிங்ஸ் தான் இதில். ஓகேங்களா? ரூல்ஸும் பார்த்திங்கன்னா இப்போ நான் இதில் ரூல்ஸ் சொல்வேன். அதே ரூல் தான் இதுக்கும் சேம் ரூல் தான் அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? அடிமோனை அப்படின்றது வந்து அடிதோறும் முதல் எழுத்து ஒன்றி வருவது வந்து அடிமோனை. எப்படின்னா நீங்கள் நேற்று பார்த்தோம் பார்த்திங்கன்னா செல்வத்துள் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு எழுத்து அடி வைஸ், அதாவது காலம் வைஸ் வந்து ஒன்றி வருவதை தான் வந்து அடிமோனை அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து இணைமோனை. இணைமோனை அப்படின்றது வந்து 1, 2 சீர்களில் முதல் எழுத்து ஒன்றி வருவது. சீர் மீன்ஸ் இது வந்து செல்வத்துள்ன்றது ஒரு சீர், செல்வம்ன்றது ஒரு சீர். ஓகேங்களா? இது வேர்டை தான் சீருன்னு சொல்லுவோம். அப்படி முதல் சீரும் இரண்டாவது சீரும் அதில் முதல் எழுத்து ஒன்றி வருவது இணைமோனை. ஒழிப்பு மோனை வந்து ஒன்றாவது சீரும் மூன்றாவது சீரும் அதில் வர முதல் எழுத்து ஒன்றி வருவது ஒழிப்பு மோனை. ஓகேங்களா? ஒருவுன்றது 1, 4 சீர்களில் முதல் எழுத்து ஒன்றி வருவது ஒருவு. கூழை மோனைன்றது 1, 2, 3 கண்டினியூவாக இருக்குது. அந்த சீர்களில் 1வது சீர், 2வது சீர், 3வது சீரில் முதல் எழுத்து ஒன்றி வருவது கூழை மோனை. மேற்கதவாய் வந்து 1, 3, 4 ஓகேங்களா? 2வது சீர் வந்து மாறி வரும். 1வது சீர், 3வது சீர், 4வது சீரில் முதல் எழுத்து ஒன்றி வருவது மேற்கதவாய் மோனை. கீழ்கதவாய் மோனை வந்து 1, 2, 3வது சீர் மாறி வரும். 4வது சீர் இதில் முதல் எழுத்து ஒன்றி வருவது கீழ்கதவாய் மோனை. முற்று மோனைன்றது 1, 2, 3, 4 சீர்லையும் முதல் எழுத்து ஒன்றாக வருவது வந்து முற்று மோனை. இதே ரூல் தான் எதுகைக்கு. பட் வந்து அடி எதுகைன்றது வந்து அடிதோறும் இரண்டாவது எழுத்து ஒன்றி வருவது அடி எதுகை. அதே போல் இணை எதுகை அப்படின்றது வந்து முதலாவதும் இரண்டாவது உள்ள சீர்களில் இரண்டாவது எழுத்து ஒன்றி வருவது. ஓகேங்களா? முதல் எழுத்து ஒன்றி வந்தால் அது மூனை, இரண்டாவது எழுத்து ஒன்றி வந்தால் அது எதுகை. இந்த சீர் வந்து சேம் ரூல் தான். 1வது 2வதுன்றது இணை மோனை, 1, 3ன்றது பொழிப்பு, 1, 4ன்றது ஒருவு, 1, 2, 3 வந்து கூழை, 1, 3, 4 வந்து மேற்கதவாய், 1, 2, 4ன்றது கீழ்கதவாய், 1, 2, 3, 4 வந்து முற்று மோனை. ஓகேங்களா? இதே சேம் ரூல் தான் இதுக்கு. இரண்டாவது எழுத்து ஒன்றி வருவது அது வந்து எதுகைன்னு ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். இந்த ரூல்ஸ் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இதில் வந்து கண்டிப்பாக 1 or 2 கொஷின்ஸ் வந்து கேட்டுடுறாங்க. ஸோ வந்து இதை வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ண வேணாம். ஒன்ஸ் இதுதான் ரூல்ன்றது ஞாபகம் இதை வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். கண்டிப்பாக 1 or 2 மார்க்ஸ் வந்துடும். தேங்க்யூ.